Hi, I'm here as for part of a workshop section that conducted by Aspira. So today we had offline and online batches came and collaborated as a team. So we had an amazing topic to really make an online section where people are not able to learn it. So that was our task to finish up. And we were having an amazing collaboration with people. And what so far we have done is like personas, wireframes, and finisher quantitative research about how the competitors are really making mistakes. So we don't need to make mistakes. So far, that's what happened in the day one. Thank you. This was a new and best experience to collaborate and work with teams and share your ideas and thoughts. And this gives an peaceful office work experience to project, how to plan and do a project with your colleagues. And this is what I learned today, to share our idea, view, and how to start a project and do within 4 to 5 hours. How can I do an UX project, UX side of a project within a given hours? हेलो, आई एम राहुल. मैं राजस्थान से हूँ. मैं एक्सप्रा में इंस्टीट्यूट में जो काम करता इंस्टीट्यूट ज्वाइन किया. उसके बाद में मेरा पहला वर्कशॉप है. मैंने वर्कशॉप में काम किया, मुझे बहुत अच्छा फील हुआ. हम लोगों ने रेटिंग ऐप के ऊपर वो किया था, रिसर्च वगैरह, क्वालिटेटिव रिसर्च के बाद में उसके बाद में यूज़र फ्लो किया, टास्क फ्लो किया. वो सब करके पूरा कंप्लीट करके वन डे में आज ये सब करके कल यूआई का डिज़ाइन कंप्लीट करके पूरा बना के पूरा ऐप डेवलप करेंगे. उसका टेस्टिंग करना, फिर उसका में पूरा केस स्टडी करके कंप्लीट करना पूरा. वो எங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவங்களோட கொலீக்ஸ் வந்து இது பண்ணுறதுக்கு எப்படின்னா நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக தேவையான ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத மேனேஜ் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அதே டைமில் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் லேர்ன் பண்ணணும். அந்த லேர்ன் பண்ணுறதுக்கான இது தான் ப்ராஜெக்டில் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பண்ணதில் வந்து நாங்கள் பர்சனை வரைக்கும் முடித்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா கிடச்சிது. இப்படி பண்ணால் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சப்போ ஒரு மாதிரி ஐடியாலஜி வந்துச்சு, இன்னொருத்தர் வந்து யோசிச்சப்போ இன்னொரு மாதிரி ஐடியாலஜி வந்துச்சு. அதை அப்படி இது பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு அவங்க கொடுத்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு கேமிங் மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரும்போது, ஓகே இப்படி எடுத்துகிட்டு வந்தால் இந்த கான்செப்டில் வந்துடும் அப்படின்ற கான்செப்டில் வரும்போது எங்களுக்கு ஈஸியாக வந்து ஒருத்தராக யோசிக்கிறத விட ஒரு 4 பேர் 5 பேர் யோசிச்சப்போ ஈஸியாக நாங்கள் டேலி பண்ணிட்டோம். இப்படி தான் வரும் அப்படின்ற மாதிரி அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். இது மாதிரி ஒரு 2-3 ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணாலே ஓரளவுக்கு கிளாரிட்டி ஆகிடும். ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு இன்றைக்கி செஷன். ஆக்சுவலி என்னோடய ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா மூவியோட ரிவ்யூஸ் ரேட்டிங் பண்ணுற ப்ராஜெக்ட்டு. ஸோ நாங்கள் ஒரு டீம் கொலாபரேட்டிவாக பண்ணணும் இன்றைக்கி. ஸோ மார்னிங்கே செஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணோம். ரிசர்ச்சில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணோம், அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போது எப்படின்னா நாங்கள் டீம் வந்து எல்லோரும் சேர்ந்து கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணதுனால எங்களால் ஃபுல்லாக வந்து அதுக்குள்ள சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடிஞ்சது. இப்போது என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் என்னோடய திங்க் வேறு மாதிரி இருந்தது. ஸோ கொலாபரேட்டிவ் பண்ணலாம் டீம்லேருந்து நிறைய ஐடியாஸ் வந்து எங்களுக்கு ஜென்ரேட் ஆச்சு. ஸோ அந்த ஐடியாஸுக்கும் சொல்யூஷன் வந்து மேபி ப்ராப்ளம் ஒன்றா இருந்தாலும் சொல்யூஷன்ஸ் எங்களால் நிறையா கொடுக்க முடிஞ்சது. நியூவாக நிறைய ஐடியாஸ் வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஸோ அதுக்கு சொல்யூஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எங்களுது வாய்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி, வீடியோ ஆட் பண்ணுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி ரீசெண்ட் டெக்னாலஜிஸ் உள்ளே கொண்டு வரதுக்கு எங்களுக்கு ஆப்ஷன் கிடச்சிது. ஸோ ரிசர்ச் முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் யூசர் ஃப்ளோ ரெடி பண்ணணும். அப்புறம் பர்சனாக ரெடி பண்ணும்போது எங்களுக்கு இந்த ரிசர்ச் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த ரிசர்ச்சில் என்னென்ன வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், கோல்ஸ் எல்லாத்தையுமே பர்சனால் உள்ளே கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் வந்து பர்சனாவை வச்சு எங்களால் அரைவ் பண்ண முடிஞ்சுது. ஈவன் சொல்ல போனீங்கன்னா அடுத்தது பர்சனாக முடிச்சுட்டு யூசர் ஃப்ளோ பண்ணும்போது இந்த பர்சனாக வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ பர்சனாக முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ஒயர் ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அட் த எண்ட் ஆஃப் த டே எஸ்டர்டே என்ன பண்ணோன்னு பார்த்தோம்னா டில் நாங்கள் ஒயர் ஃப்ரேம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். மிட்ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு காலையில் வந்து மிட்ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். மிட்ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலாக யூஐ பார்ட்டில் டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண மாதிரி தான் லைக் மல்டிபிள்ஸ் ஆஃப் சஜஷன் வந்து வி கெட் கன்ஃபியூஸ்ட் அண்ட் கீப் ஆன் வேஸ்டிங் த டைம். ஆனால் இது எப்படி எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இப்போ இதே டாஸ்க் இந்த மாதிரி தான் ஒரு 2 days டாஸ்க் தான் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் இன்டர்வியூவில் கொடுப்பாங்க.
அந்த மாதிரி இன்டர்வியூவில் கொடுக்குற டாஸ்க்கை எப்படி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 2 நாளில் முடிக்க முடியுன்றதை இந்த ஒர்க் ஷாப் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஃப்ரம் ஸ்க்ராச் கிட்டத்தட்ட ஒரு 3 months நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட்டை ஒரு 2 days எப்படி பண்ண முடியும்னு பண்ணனால ஒரு அழகாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் அழகாக ஒரு டீட்டெயில்டான ஒரு வியூவும் இப்போ எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி கிடச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டை வந்து கரெக்டாக அந்த டைமில் கரெக்டாக எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, எப்படி ஒரு டீம் கூட கொலாபரேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த ஒர்க் ஷாப் மூலமாக நாங்கள் கற்றுக்கிட்டோம். இப்போ அட் லாஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து இப்போ யூஐ முடிச்சுட்டு வி ஆர் ஒர்க்கிங் ஆன் கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வரைக்கும் நாங்கள் எங்கள் கேஸ் ஸ்டடி கூட பண்ணாமல் இதுதான் ஃபஸ்ட் கேஸ் ஸ்டடினால அதனால் எங்களுக்கு அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட் இருந்துச்சு. பட் ஆனாலும் ஒரு குரூப்பாக பண்ணனால we can able to manage, we prepared a template for the case study. Okay, hi. Today is day 2 on Aspira workshop. Today we had an amazing collaboration again. So in today's we really did with low fidelity and to mid fidelity and high fidelity, which we were able to convert the drawing into the digital version, and we were able to do some cool animation with color hierarchy, and visual hierarchy was great. So we were really impressed with our workshop, what we did. And I had a transaction from my previous job from VFX, which was hard. I can do an easy job right now with my designing career can be great because of UI and UX designing course I learned from Aspira. So thank you.